ஓகே, ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் உள்ளார வந்து நம்ம இப்போ வந்து 5 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டு 5 சிங்கிள் க்ரோஷேஸ் இதுக்குள்ளே போடலாம். 2 3 4 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ரவுண்டு. எல்லா ஸ்டிச்லேயும் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வருவோம். நல்லா டைட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிங்க. ஓகே, எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சாச்சு. நமக்கு இப்போ வந்து 10 ஸ்டிச் இருக்கணும் இதில். இப்போ வந்து நம்ம வந்து தேர்ட் ரவுண்ட் போட போகிறோம். 3 4 5 3 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் தான் போட போகிறோம். ஓகே, எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போடுங்க. 3 ரவுண்டு போட்டு முடிங்க. அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். 2 இந்த மாதிரி ஃபுல்லாக போடுங்க. 10 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போடுங்க. 3 ரவுண்டு. ஓகே, நான் 5th ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், 5 ரவுண்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஆர்மை வந்து நம்ம ஹேண்டை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒரே ஒரு ரவுண்டு வந்து இது டிக்ரீஸ் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு 2 ஹெதர். இதை தான் இந்த ரோஃபில் கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம மொத்தம் 10 ஸ்டிச் இருக்கு இல்லையா போன ரவுண்டில், அது இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த ஸ்டிச்சில் 1, அடுத்த 2 ஸ்டிச்லேயும் 2 ஹெதர். அப்புறம் இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த இதில் எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு 7 ஸ்டிச் தான் இருக்கணும். கடைசியாக லாஸ்ட்டு 8 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். இதை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம அதை கட் பண்ணிடலாம். ரொம்ப வெளியில் தெரியுது. கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த குட்டி ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஹேண்ட்ஸு முடிச்சிட்டோம்னாக்க இப்போ நம்ம வந்து கை போட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நீட்டி போட போகிறோம். இன்னும் ஒரு 5 ரவுண்டு வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வர போகிறோம். ஒரு இதுலேயும் 5 ரோக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடலாம். ஓகே, மொத்தம் இப்போ நம்ம 7 ஸ்டிச் இருக்குது. 7 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போடுங்க. 5 ரோக்கு 1 2 ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி வந்து நம்ம இன்னும் ஒரு 5 ரவுண்ட் போட போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. எப்படி வந்திருக்குன்றதை காட்டும். ஓகே, இங்கே பாருங்கன்னு முடிச்சிட்டேன். மொத்தமாக வந்து நம்ம கவுண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து 11 ரோ இருக்கணும். 11 ரோஸ் இருக்கணும். கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. எனக்கு 11 ரோ இருக்குது. நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹேண்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு செயின் போட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதையும் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நம்ம 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதில் நம்ம ஜாயின் பண்ணி 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு ஹேண்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 கடைசி ஸ்டிச்சு 3. ஓகே, முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம போட்ட ஹேண்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டஃப் பண்ணலை நான் ஸ்லீவ்ஸ்க்கு, சாரி ஹேண்டுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அங்கேயும் கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் த்ரெட்டு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே டைப் பண்ண போகிறோம் இல்லையா. இதே மாதிரி இன்னொரு ஹேண்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இயர்ஸ் இன்னும் பண்ணாமல் இருக்குது. இயர்ஸ் பண்ணிடலாம். மேஜிக் ரிங் போட்டுக்கலாம்.
அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. ஓகே, அப்படியே லைட்டாக புல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் ரவுண்ட் போட போகிறோம். எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வருவோம். ஓகே, 6 ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டால் நமக்கு இப்போ 12 வரணும். கடைசி ஸ்டிச்சில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு ஓகே, இப்போ வந்து இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம் சென்டரை. ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னும் ஒரு 2 ரோ போட போகிறோம். அவ்வளோதான், இயர்ஸ் நம்ம முடிச்சிருவோம். இன்னும் 2 ரோ என்ன பண்ண போகிறோம்னா எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். இப்போ 12 ஸ்டிச் இருக்கு இல்லையா, அப்போ வந்து 3rd ரவுண்டும் 4th ரவுண்டும் இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். 2 ரவுண்டு போட்டு முடிங்க. 2 இயர்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பியரோட அந்த மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, அதை போட போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு 5 செயின் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் செயின்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். செகண்ட் செயினில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். கடைசியாக இப்போ ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் நமக்கு மீதி இருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து 3 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ஓகே, 1 2 ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, நம்ம ஷூ ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சைட் நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிடலாம். 1 2 கடைசி ஒரு ஸ்டிச் மட்டும் இருக்குது. அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ண வேணாம், அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 அப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. இதுக்கப்புறம் இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 1 2 இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டிச்சில் வந்து இதில் வந்து நம்ம இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, மொத்தம் வந்து நமக்கு 14 ஸ்டிச் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 12 13 14 ஸ்டிச் கரெக்டாக இருக்கணும். நமக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்கணும்.
இப்போ வந்து நம்ம தேர்ட் ரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். என்னென்னா ஃபுல்லாக வந்து எல்லா ஸ்டிச்சிலையும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு நம்ம முடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். 14 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கத்து ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு த்ரெட்டை கொஞ்சம் லாங் கட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு நோஸு. நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் எல்லாம் எப்படி சூ பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த 2 ஹேண்டு வித் டெய்லோடு விட்டுருக்கேன் நான். அதுமாரி 2 இயர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம அந்த மவுத் பண்ணோம் இல்லையா, அந்த பார்ட் இது. நம்ம இதெல்லாம் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இயரை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீடில் கிடைக்கும். இந்த மாதிரி நீடில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த உள்ளே இருக்கிற இல்லை அந்த நீடில் இருக்கு இல்லையா, அதை உள்ளே இருக்கிற த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே ஹைட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் அதை. இப்போ நம்ம வந்து இந்த இயர்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் வந்து ப்ராப்பராக கரெக்டான ஸ்பேஸில் வச்சு நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நாட் போட்டுடலாம். நான் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இப்போ நம்ம உள்ளே ஹைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடுத்த சைடில் கொடுத்து நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு இங்கேயும் வந்து இயர்ஸ் அந்த த்ரெட்டு வெளியில் தெரியாமல் இருக்கும். வெளியில் தெரிஞ்சால் குழந்தைங்க கையில் பட்டுச்சுன்னா பிடிச்சி இழுத்துருவாங்க. அதனால் வந்து இப்படி பிடிச்சி இழுத்து இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு வந்து இது ரிமைனிங் இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். மீதி வந்து உள்ளே நமக்கு ஹைட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம இந்த இயர் ஸ்டிச் பண்ண மாதிரியே இப்போ நம்ம இந்த சைடு இயரும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஹேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை ஒரு நீடில் எடுத்துகிட்டு நம்ம சீவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஹேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 19th ரோவில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19th ரோவில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். இயர்ஸ்க்கு கரெக்டாக கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க.
க்ரோஷேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 3 சிங்கிள் க்ரோஷேலையும் 3 ஸ்டிச்சில் கொடுத்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், ஹேண்டை ஸ்டிச் பண்ணியாச்சு. சரிதாங்களா? அவ்வளோதான். த்ரெட்டை வந்து உள்ளே கொடுத்து செக்யூர் பண்ணிடலாம். இந்த எண்டில் வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க விளையாடுறது, அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் கரெக்டாக ப்ராப்பராக ஹைட் பண்ணுறது நல்லது. சின்ன குழந்தைங்க வாயில் வச்சுருவாங்க, அதனால் த்ரெட்டு உள்ளே போயிடும். அதனால் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம ஃபுல்லாக வந்து எல்லாமே பின்னி இருக்கிறதுனால அதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி நம்ம ஹைட் பண்ணுற த்ரெட்டு, நம்ம ஸ்டிச் பண்ணுற த்ரெட்ஸை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணிட்டோன்னா போதும், டைப் பண்ணிட்டோன்னா போதும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, தெரியுதுங்களா? நம்ம இயரும் ஒரு ஹேண்டை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த சைடு ஹேண்டும் இந்த இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்தது நம்ம ஐஸ், நோஸு எது எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம்.